விஜய் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். கரூர் ஆஃபீஸில் தானே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் டெல்லிக்கு கூப்பிடுறாங்க? விஜயை மட்டும் இல்லை, விஜய்க்கு முன்னால் அவர் கட்சியை சார்ந்தவங்களும் டெல்லிக்கு வந்திருக்காங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் நிர்மல் குமார், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அந்த மதியழகன் எல்லாம். அதே போல் கரூர் எஸ்பி, கரூர் கலெக்டர்லாம் கூட டெல்லிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இது ஏதோ விஜயை மட்டும் டெல்லிக்கு வர வச்சுருக்காங்கன்ற தோற்றம் சரியில்லை. அது காரணம் என்னென்னா, சிபிஐ தரப்பில் விசாரித்ததில் அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, கரூரில் தான் நாங்கள் விசாரிக்க விரும்புகிறோம், ஆனால் கரூரில் விசாரணை பண்ணிகிட்டு இருந்தால் கலெக்டர் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, அங்கே ஒரு இன்சிடெண்ட்டு, அங்கே ஒரு ஆக்சிடென்ட்டு டிமிக்கி கொடுக்குறாங்க. போலீஸும் அதே மாதிரி தான், கட்சிக்காரங்களும் எங்களுக்கு அங்கே வெளியே வேலை இருக்குதுன்னு போகிறாங்க. ஸோ ஆகவே இவங்களை வந்து இங்கே வச்சு விசாரித்தா, அதாவது முழுமையாக அவங்களால இன்வால்வ் பண்ண முடியல. இப்போ சில மணி நேரம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் ஒரு நாளைக்கு விசாரிக்கிறாங்க. இப்போ கலெக்டரோ எஸ்பியோ கரூரில் உட்காந்துக்கிட்டு அது மாதிரி பண்ண முடியல. ஸோ டெல்லிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க 2 நாள் இல்லை 3 நாள் இருந்துட்டு தானே போனோம். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கல் ரீசனுக்காகத்தான் இப்போ மாற்றியிருக்காங்க இந்த என்கொயரியை. பட் இருந்தாலும் கரூர்லேயும் வேலை நடக்குது. இப்போ கரூரில் வந்து நேற்று முந்தா நாள் அந்த பஸ் இருக்குது இல்லையா, அந்த பஸ்ஸை கொண்டு போய் அதை மேலே எல்லாம் எப்படி அதனுடைய நீளம் அகலம், அதை அந்த ரோட்டில் வேலுசாமிபுரத்தில் நின்னா அதுக்கப்புறம் ஜனங்க நிற்கிறதுக்கு எவ்வளோ கேப் இருந்திருக்கும், இப்படியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டிரைவரை கூட கரூரில் தான் விசாரிச்சிருக்காங்க. அதனால் ப்ரீமியம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி சிபிஐன்றது, அது மேலே வந்து ஒரு குறை இருக்குது, அது ஒரு குண்டு கிளி, யார் ஆட்சி இருக்காங்களோ அவங்க சொல்கிறத சொல்லுன்றதெல்லாம் உண்மைதான்னாலும், அப்படி பார்த்தா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸும் அதே மாதிரி தான். எல்லா காலத்துலேயும் சிபிஐ அரசாங்கத்துக்கு ஒரு இதுவாக தான் வேலை செஞ்சுருக்கு. பட்டு அதுக்காக நம்ம யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி சிபிஐ என்கொயரியில் இது ஒரு பார்ட்டு தாங்க. இன்னும் கூட விசாரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு என்னுடைய கணக்குப்படி செந்தில் பாலாஜி கரூர் லோக்கல் எம்எல்ஏவை அவங்க கூப்பிடல இன்னும். அமுதா ஐஏஎஸ், டேவிட்சன் தேவசகாயம் டிஜிபி லா அண்ட் ஆர்டர், இப்போ வேறு எதுக்கோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரைனிங்காக ஆயுதப்படைக்கு போட்டிருக்காங்க. அப்போ அவர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக இருந்தார். இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க பொது வெளியில். செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டார். அதனால் இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணாங்க? ஒரு என்கொயரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு நபர் ஆணையத்தை வித்தின் 1 hour போட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க இதெல்லாம் வெளியெல்லாம் பேசினாங்கன்றதுனால இவங்க மேலேயும் எதுக்காக வாட் ஃபோர்ஸ் யூ டு கம் அவுட் இன் பப்ளிக் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்படி இன்னும் கூட நிறைய பேர் கேட்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன்.